இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அத்தை, ஏய், நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப என்ன பாட்டி கூட ஜோடி போட்டுக்கிட்டு வந்திருக்கா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. அடிக்கும். யாழினி, அப்பப்ப சமையலையும் கத்துக்கலாம்ல. ஐயோ அத்தை, அதுக்கு என்ன அவசரம்? உங்கள மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்சா அடிப்படையில போட்டு இதோ எங்க அம்மாவே என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமாடி, எனக்கு அப்படியே பயந்து போயிடுறவதானே நீ. பெண் என்னமா, காலையிலே டிஃபன் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவி வீட்டை சுத்தம் பண்ணி இந்த காயெல்லாம் நறுக்கி திரும்பவும் சமைச்சு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் பாத்திரத்தை கழுவி, ஐயோ அப்பா, நினைக்கவே எனக்கு அலர்ஜியா இருக்கு. அலர்ஜியா இருக்கா? அப்ப நாளைக்கு வரப்போறவனுக்கு எப்படி சமைச்சு போடுவடி? வரப்போறவனுக்கு நான் தான் சமைச்சு போடணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? ஒரு சேஞ்சுக்கு அவன் எனக்கு சமைச்சு போடட்டும். அது சரி, விளங்கிடும். என்னடி இவ இப்படி இருக்கா? என்ன கேட்டா எல்லாம் உங்க பையன் குடுக்கற செல்லம் தான். யாழினி, இங்க பாரு, உன் வயசுல உனக்கு மேல பேசினவங்க யாரு? நானும் உங்க அம்மாவும். புரிஞ்சுக்கோ. இப்ப நாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்கல. ஆனாலும் அத்தை, இந்த சமையல் வேலைக்கு மட்டும்தான் என்னைக்குமே ரெஸ்டே கிடையாதுல்ல. அதனாலதான் எனக்கு சமைக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி பேசுறா பாரு. நம்ம எல்லாரும் இங்க இருக்கும்போது அத்தைய யாரு நினைக்கிறா? வேற யார் நினைப்பா? உன் புடிதாக்கா தான் நினைப்பா. தண்ணி குடிங்க அத்தை.